இடைவேளைக்கு முன்பாக நாம் வேம்பு என்கிற மூலிகையை கொண்டு குழந்தைகளுக்கு வரக்கூடிய மாந்தம், பொறுமல் என்கிற நோய்க்கான மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது அதிசாப சுரநீர் என்று சொல்லக்கூடிய ஓர் அற்புதமான சுரத்திற்கான ஒரு தீநீர் ஒன்றை நாம் தயாரிக்க போகிறோம். இந்த சுரம் பல்வேறு வகைகளில் நமக்கு வரலாம். திடீரென்று விஷக்காய்ச்சலால் வரலாம், அல்லது பருவநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுரங்களாக இருக்கலாம். எந்த வகையில் இருந்தாலும் அவற்றை ஒரே நாளில் சரி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு தீநீர் ஒன்றை நாம் தயாரிக்க போகிறோம். அதற்காக நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட மூலிகை பொருள் பழைய மரம், வேப்ப மரத்திலிருந்து சுமார் 50 ஆண்டு காலம் சென்ற பழைய மரத்திலிருந்து வேப்ப மரத்தினுடைய பட்டை தேவையான அளவிற்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக சென் சந்தனத்தூள், சிகப்பு சந்தனத்தூள். சிகப்பு சந்தனம் மிக சிறந்த கிருமி நாசினி. பல்வேறு வகையான தோல் நோய்களை சரி செய்யும். முகத்தில் வரக்கூடிய வங்கு, கருமை புள்ளிகளை சந்தனத்தூள் கொண்டு நாம் பன்னீர் வித்து முகத்தில் நாம் தேய்த்து வந்தால் படிப்படியாக வங்கு என்று சொல்லக்கூடிய கருமை நிறம் மறைந்து ஒளி பெறக்கூடிய முகமாக மாறிவிடும். அந்த அளவிற்கு சிகப்பு சந்தனத்திற்கு ஒரு பலம் இருப்பதாலும், பல்வேறு வகையான விஷ குற்றங்களை நீக்குவதாலும், கிருமி நாசினியாக இருப்பதாலும் நாம் சிகப்பு சந்தனத்தூளை எடுத்துக்கொண்டுள்ளோம். அடுத்ததாக தனியா. பல்வேறு வகையான விஷ காய்ச்சலுக்கு இது ஒரு அருமருந்து என்பதால் தனியாவையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக சோம்பு. சோம்பு குடிநீர் செய்து குடித்து வரலாம். சோம்பை உணவாக நாம் பயன்படுத்தலாம். சோம்பை சிறிது வாயிலிட்டு மென்று சுவைத்தோமானால் அதில் இருக்கக்கூடிய சாறு படிப்படியாக இறங்கி தொண்டை பகுதியும் வயிற்று பகுதியும் தூய்மை செய்யும். வயிற்று பகுதியில் உள்ள குற்றங்கள் அனைத்தும் தீர்க்கும். கிருமி நாசினி என்பதால் சோம்பையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இவை 4 மூலப்பொருட்களையும் கொண்டு நாம் அற்புதமான தீநீர் ஒன்றை காய்ச்சப் போகிறோம்.